Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு small outing experience தான் ஷேர் பண்ண போறேன். Yesterday evening I went out with my daughter. It was a very simple outing but it turned out to be very relaxing and enjoyable. First we went to a plant shop because I want to buy some plant for our home. இந்த பிளேஸ்க்கு போன உடனே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப அழகாக ஃபீல் ஆனது. பிகாஸ் எப்போவுமே வந்து பாலைவனம் தான் வந்து சவுதியை பொறுத்த வரைக்கும் பாலைவனத்துக்கு வந்து பஞ்சமே கிடையாது. நம்ம ஒரு ஊரை விட்டு போகிறோம் அப்படின்னா வந்து ரெண்டு பக்கமே வந்து பாலைவனமாக தான் இருக்கும். இந்த பிளேஸ்க்கு போன உடனே வந்து நம்ம ஊர் வைப் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிடச்சிது. எனக்கு ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா செடி வைக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதுக்காக தான் அந்த ஷாப்புக்கு நான் வந்தேன். ஏதாவது வந்து பிளான்ட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா வந்து நிறைய வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வந்து பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இருந்தது. ஸ்மால் பிளான்ட், பிக் பிளான்ட், இன்டோர் பிளான்ட், அவுட்டோர் பிளான்ட் அண்ட் கலர்ஃபுல் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எல்லாமே இருந்தது. அங்கே போன உடனே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எந்த செடி வாங்குறதுனே தெரியல, அந்தளவுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. நான் பிளான் பண்ணி போனது பார்த்திங்க அப்படின்னா வந்து புதினா செடியும் மிளகாய் செடியும் வாங்கிடலாம், கூடவே வந்து மணி பிளான்ட்டும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் நான் போனேன். பட் அங்கே பார்த்திங்க அப்படின்னா வாங்கின செடி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருந்தேன். அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸ்னேக் பிளான்ட் எல்லாமே இருந்தது. சரி ஸ்னேக் பிளான்ட் வாங்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நான் அதை சொல்லிட்டேன். அவர் அதை தான் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என் மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் நிறைய செடி பார்க்கவும் சரி இதெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ் வரும் அப்படின்னாங்க. எனக்கு ஆக்சுவலி எக்ஸாக்டாக வந்து அந்த செடி பேர்லாம் தெரியல. நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், லாஸ்ட்டாக அதை வந்து இந்த கிளிப்பில் வந்து பாருங்கள். நம்ம இந்தியாவிலலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த காகித பூ இருக்கும் பார்த்திங்களா, பேப்பர் பிளான்ட், அதை வந்து வச்சுருப்பாங்க. பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். இந்த ஷாப் பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானி ஷாப்பில் தான் வந்து நாங்கள் வாங்கினோம். ஃபஸ்ட்டு நான் வாங்கின பிளான்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா மணி பிளான்ட் தான் வந்து வாங்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டொமேட்டோ செடி வாங்கிட்டு போனேன். அதுக்கப்புறமா இது 3rd டைம் வந்து நான் விசிட் பண்ணியிருக்கேன் இந்த ஷாப்புக்கு. இந்த மேரிகோல்டு செடியெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இதெல்லாம் கூட சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இதெல்லாமே தான் வந்து பெரிய விஷயமா இருக்குது. நம்ம ஊரில் வந்து என்னெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக வந்து சின்ன விஷயமா இருக்கும், அதெல்லாம் தான் வந்து இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ தான் வந்து நம்ம ஊருடைய அருமை வந்து நமக்கு தெரியும் என்னன்றது. ஒரு வெளிநாட்டில் நம்ம வேலை செய்யும்போது நம்ம ஊரில் ஃப்ரீயாக கிடைக்கிற ஐட்டம் வந்து நம்ம இங்கே காசு கொடுத்து வாங்குகிறோம் பார்த்திங்களா, அப்போ தான் வந்து மணியுடைய வேல்யூவும் தெரியும், நம்ம ஊருடைய அருமையும் நமக்கு தெரியும். அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாஸ்மின் செடியை வந்து கேட்டேன். அவர் வந்து ஒரு செடி வந்து கொடுத்தாரு, அதுதான் ஜாஸ்மின் சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. பட் வந்து என்னன்றது எனக்கும் தெரியாது, பூ வரும்போது தான் தெரியும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 செடி வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. அது பார்த்திங்க அப்படின்னா அது யாஸ்மின் சொன்னார். அதுவும் வந்து ஜாஸ்மின் மாதிரி தான் வரும் அப்படின்னாரு. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இந்த யாஸ்மின் சொல்கிறது இந்த காகித பூ தான் சொல்கிறாரோன்றது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து இந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா சரி சின்னதாக ஒரு வாக் பண்ணலாமேன்னு தோணுச்சு. அங்கே போன உடனே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் ஆனது. பிகாஸ் வந்து ஃப்ரெஷ் ஏர் இருந்தது போல் அந்த ஒரு ஃபீல் இருந்தது. த வெதர் வாஸ் வெரி ப்ளசன்ட் அண்ட் காம். வாக்கிங் இன் தட் பிளேஸ் மேட் அஸ் ஃபீல் வெரி ரிலாக்ஸ். என் டாட்டர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவள் எவ்வளோ சிரிச்சுக்கிட்டு வந்து சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இடம் ரொம்ப வந்து பிடிக்கும். நம்ம ஊர்லலாம் வந்து இந்த ரெய்னி சீசன் வந்தால் எப்படி இருக்கும், அந்த கிளைமேட் வந்து ரொம்ப சில்லாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் வந்து இங்கே இருந்தது. கனிஷ்காவும் நானும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு வாக் பண்ணிக்கிட்டே வந்து போனோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அங்கே கனிஷ்கா கிட்ட கேட்டேன், வா நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நாங்கள் சடன் பிளான் தான். நான் கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. நான் வந்து ஷாப்பிங்க்கெலாம் வரல, அந்த இடம் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொன்னால். என்னுடைய லாஸ்ட் விழாக்கில் வந்து பார்த்துருப்பீங்க, நான் அந்த ஓட்ஸ் பாட்டில் வந்து வெந்தய சீட்ஸ் வந்து போட்டது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா க்ரோத் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிளான்ட் தான் வந்து ஜாஸ்மின் பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஒரு பாட்டிலே பார்த்திங்க அப்படின்னா 2 செடி வந்து வச்சுருக்காரு. இப்போ காமிக்கிற பிளான்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அங்கே வாங்கிட்டு வந்தது தான். இந்த செடியெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் ஆகும். குட் என்விரான்மெண்டல் நம்மளுக்கு கிடைக்கும். நான் என்ன செடியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா இன்டோர் பிளான்ட் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மிளகாய் செடி வாங்கினேன். மணி பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்தது, அதனால் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் புதினா செடி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜாஸ்மின் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 வந்து ஃப்ளவர் செடி வந்து வாங்கியிருக்கேன். அது டெக்கார் ஃப்ளவர் நினைக்கிறேன், பட் வந்து அது அவுட்டோரில் வைக்கிறது தான். அதுக்கப்புறம் யாஸ்மின் சொல்லிட்டு அந்த ஒரு வந்து பிளான்ட் வந்து வாங்கியிருக்கேன். என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.